லாபம் யூடியூப் சேனல் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிதி நிர்வாகம் பற்றி பல நிறுவனங்கள்ல போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற பணியாளர்கள் சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாம மாசம் வாங்குற சம்பளத்தை எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொரு நிறுவனத்தையும் போறப்ப எனக்கு பலவிதமான மனிதர்களை சந்திக்க முடியுது, பலவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. அப்படி நான் சமீபத்துல ஒரு நிறுவனத்துக்கு போனப்ப இந்த நிதி நிர்வாகம்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு அளவுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன். எல்லாருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்குறீங்க, என்ன உங்களுக்கு என்ன இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சார் எங்க கிட்ட சேவ் பண்றதுக்கோ முதலீடு செய்யறதுக்கோ பணமே இல்ல சார் அப்படின்னாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, இல்லப்பா எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்கீங்க, 30 வயசுக்குள்ள இருக்கீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்ற முக்கியமான காரணம், கடன் கட்டுறதுக்கு தான் சார் எங்களுடைய பணம் பெருமளவுல செலவாகுது அப்படிங்கிறது. வண்டியை கடன்ல வாங்கியிருக்காரு, ஃப்ரிட்ஜ் கடன் வாங்கியிருக்காரு, வாஷிங் மெஷின் கடன் வாங்கியிருக்காரு, டிவி நல்ல பெரிய டிவி எல்இடி டிவி கடனை வாங்கியிருக்காரு, இல்லாட்டி ஹோம் லோன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடன்ல இருக்காங்க. அந்த கடனுக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கே அவங்களுடைய பணம் எல்லாம் செலவாகிறதுனால அவங்களால இன்வெஸ்ட் பண்றதுக்கோ அல்லது முதலீடு செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆக்சுவலா இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த கடன்ல ரொம்ப ஈஸியா மாட்டிடுறாங்க. அதுவும் இந்த இஎம்ஐங்கிற விஷயத்துல ரொம்ப ஈஸியா மாட்டிடுறாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனேயே ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வாங்கணும்னு நினைக்கிற டூ வீலர் கூட சாதாரணமான ஒரு டூ வீலர், அதாவது 80,000 1 லட்சத்துக்குள்ளேயே இருக்கிற டூ வீலருக்குலாம் கிடையாது. 1.5 லட்சம் 1,60,000 அப்படிங்கிற மாதிரியான விலை இருக்கிற ஒரு ஹை எண்ட் டூ வீலர் தான் வாங்குறாங்க. அதுவும் இஎம்ஐல. அந்த இஎம்ஐ வாங்குறப்ப கூட டவுன் பேமெண்டா ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை, அதாவது 5,000 10,000 கொடுத்து தான் அந்த வண்டியை வாங்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. ஏன்னா கடன் கொடுத்தா தான் அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும். கடனுக்கான வட்டிங்கிற விஷயத்தை நம்ம பெரும்பாலும் நம்ம கவனிக்க தவறதே இல்லை. எந்த ஒரு நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லும் பட்சத்துல, சார் வட்டி என்ன அப்படிங்கிற கேள்வியை நீங்க கட்டாயமா கேட்கணும். இஎம்ஐனா நீங்க இந்த பொருளுடைய விலை எவ்வளவு, ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது வாஷிங் மெஷினோ அல்லது டூ வீலருடைய விலை என்ன, நான் இந்த நீங்க சொல்ற கடன்ல கட்டி முடிக்கிறப்ப அதனுடைய விலை, அதனுடைய மொத்தமா நான் கட்ட வேண்டிய பணம் என்ன, இந்த ரெண்டையும் கூட்டி இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, இதுக்கு உள்ள வட்டி என்ன, அதுவும் குறையும் வட்டியா அல்லது ஒரே மாதிரியான வட்டியா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமான வட்டியின் பேர்ல தான் அவங்க கடன் கொடுக்குறாங்களே ஒழிய, நம்ம ஏதோ வண்டி ஓட்டணும், நம்ம வீட்டுல ஏதோ சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கடன் கொடுக்கிறது கிடையாது. இந்த வட்டி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அசால்ட்டா 12% இருந்து 16% அப்படிதான் இருக்கு. நீங்க எந்த பொருளை போய் வாங்க போனீங்கன்னாலும் இஎம்ஐல வாங்குறப்ப 12%க்கு மேலதான் வட்டி இருக்கு. இப்படி ஒரு 12% வட்டியில நம்ம கடன் வாங்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது குறையுது. அதாவது நம்ம சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் தொகையான பணம் இந்த வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. அப்ப நம்ம ஒரு சேவிங் பண்றதுக்கோ ஒரு முதலீடு பண்றதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லாம இருக்கு. ஒரு இஎம்ஐ முடிச்சுட்டு இன்னொரு இஎம்ஐ போறோம், இன்னொரு இஎம்ஐ முடிச்சுட்டு இன்னொரு இஎம்ஐ, இப்படி இஎம்ஐலயே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. என்றைக்குமே நம்ம நடுத்தர வர்க்கமா தான் இருக்கோம். நடுத்தர வர்க்கத்தை தாண்டிய ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியாமலே இருக்கு. நீங்க சிம்பிளா ஒரு காரியம் பண்ணா, கடன் வாங்காமலே நீங்கள் எல்லா பொருளையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டியது கொஞ்சம் ஒழுங்கு, கொஞ்சம் பொறுமை. எந்த பொருளா இருந்தாலும் இன்னைக்கு வாங்கணும் நாளைக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இங்கிலீஷ்ல அது இமிடியேட் கிராட்டிபிகேஷன் பாங்க. அப்படி நினைக்காம இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை ஒரு வருஷம் கழிச்சு தான் வாங்குறோம். ஏன்னா நம்ம கடன்ல போய் வாங்குறப்ப நமக்கு வட்டி கட்ட வேண்டிய நிலை ஏற்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைகிறது. அதனால நம்ம அதை விட்டுட்டு நம்ம எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் திட்டமிட்டு அதுக்கு மாசத்துக்கு எவ்வளவு செலவு செய்யணும், மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கறத ஒரு கணக்கு போட்டு அதை
நீங்க சேமிக்க வாங்க. இந்த பணத்தை நீங்க வந்துட்டு வங்கி ஆர்டில சேர்க்கலாம், அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட சேர்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை சேர்க்கிறதுக்கு டெட் ஃபண்டுகள், அதாவது கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள் இருக்கு. இது எப்படின்னா நீங்க பேங்குக்கு போக வேண்டியது இல்ல, எங்கேயும் போக வேண்டியது இல்ல. லாபம் மாதிரியான நிறுவனத்துல நீங்க டெட் ஃபண்ட்ல எஸ்ஐபி முறையில மாசம் 5000 ரூபாய் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 1.5 வருஷத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சேர்த்து நீங்க கடனே இல்லாம வாங்க முடியும். கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அவனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கட்டாயமாக கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 30 வயசுல இருக்கிறவங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீண்ட காலத்துல முதலீடு பண்ண முடியும். நீண்ட காலத்துல முதலீடு பண்றப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆனா நீங்க அந்த டயத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க 22 வயசுல இருந்து 30 வயசுல வரைக்கும் கடனுக்காகவே உங்க வாழ்க்கையை நீங்க வந்துட்டு செலவழிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக கிடைக்கும் லாபம்ங்கிறது மிக குறைந்த அளவுல தான் இருக்கும். எனவே இளைஞர்களே, உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்க 22 இருந்து 25 வயசுல இருக்கிறப்ப கடனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்காம நீங்க முதலீட்டுக்கு முக்கியம் கொடுங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா 45 வயசுலயோ 50 வயசுலயோ 55 வயசுலயோ நீங்க உங்ககிட்ட வந்துட்டு கை நிறைய பணம் இருக்கும். அதுக்கான வாய்ப்பை தயவு செஞ்சு 25 வயசுல வந்துட்டு இழக்காதீங்க. சரிங்க சார், நாங்க 25 வயசு சார், நான் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, லாபத்துடைய நம்பர் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவிலேயே வந்துட்டு கொடுக்குறோம், கான்டாக்ட் அட்ரஸும் கொடுக்குறோம். நீங்க labam.money/tamil அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பாருங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுக்கான அனைத்து ஹெல்ப்புகளையும் நாங்க வந்து செய்றோம். நன்றி, வணக்கம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.